ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிஷா ஜெய்ஷித். இன்றைக்கி கொள்ளு வச்சு ஒரு காரக்குழம்பு தான் பண்ண போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் இப்போ நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல நீங்கள் கொள்ளை முதல்ல நல்லாவே க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணி அதை ஒரு 8 விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சீரகம் கொஞ்சம் போட்டு பொரிஞ்ச உடனே பூண்டு தட்டி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்ல ஒரு வாசனை வரும். அந்த டைமில் கருவேப்பிலை, வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மூடி வச்சு எடுத்திங்கன்னா நல்லா தக்காளி மசிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் காய்கறி எல்லாமே சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன காய்கறி வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்கிட்டு வீட்டு குழம்புத்தூளை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே நம்ம இப்போ புளி சேர்த்துக்கலாம். ஊற வச்ச புளி நல்லா சேர்த்துக்கிட்டு 1 டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிக்கினேன். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல. நம்ம 8 விசில் வச்சு வச்சுருந்தோம் இல்லையா கொள்ளு, அந்த கொள்ளு தண்ணியவே ஃபுல்லாகவே நம்ம இது கூட சேர்த்துக்கணும். சேர்த்து முடித்த உடனே எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் அது கொதி வரணும். அந்த டைமில் நீங்கள் நல்லா அதை கிளறி கொடுத்து நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ்க்கு போட்டு வச்சு ஒரு எக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.